போராட்டம் நடத்த முன் அனுமதி அவசியம். நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்திய ஆளும் கட்சியை சேர்ந்த திமுகவினர் மீதும் வழக்கு போடப்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து சட்டசபையில் விவாதம் நடந்தது. அதிமுக, காங்கிரஸ், பாமக, விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் நடந்தது. அப்போது பேசிய பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி, போராட்டத்திற்கு அனுமதி தரப்படுவதில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. குற்றவாளிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும். ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. ஆனால் இது போதாது. பள்ளி, கல்லூரி வளாகங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதை தடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். இதற்கு விளக்கமளித்த முதல்வர், போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதி கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் மட்டும்தான் அனுமதி கொடுக்க முடியும். நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்து இருக்கிறது. திடீரென ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவினர் மீதும் வழக்கு போடப்பட்டு உள்ளது என்பதை பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணிக்கு எடுத்து சொல்லுங்கள். பல்வேறு இடங்களில் அனுமதியோடு போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.